ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ காக்னிசன்ட்ல வந்து 2025 பேட்ச் பீப்புள்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ எந்த பேட்ச் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ 2025 அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 2025ல ஸோ எந்த கிராஜுவேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம், இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணலாமா, இல்லை வந்து ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாமா, இல்லை மாஸ்டர் பண்ண பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2025 பேட்ச் பீப்புள்ஸ் மட்டும் இல்லாமல் ஸோ அதர் தென் பேட்ச் பீப்புள்ஸ்க்கும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ அதை தான் நீங்கள் வந்து காக்னிசன்ட்ல அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ என்ன மாதிரி கிரைட்டீரியாஸ்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியாஸும் கிடைக்கும். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் கொரிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 தாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கு முன்னாடி வந்து ரெஸ்யூம்ஷன் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஜாப் இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த சேனலும் சரி இந்த வீடியோ சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுங்கிறத நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் வந்து சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2025 பேட்ச் ஆஃப் ஸ்பெசிஃபிக் பிஇ பிடெக் எம்இ எம்டெக் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிஇ பிடெக் எம்இ எம்டெக்கில் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்துட்டு ஸ்ட்ரீம்ஸ் சச் ஆஸ் லெதர் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி எக்ஸெட்ரா ஆர் எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்க்ளூடட்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிஇ பிடெக்கில் பார்த்தீங்கன்னா, ஸோ லெதர் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் தென் நான் வந்து ஈசி, ட்ரிபிள்இ, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், ஸோ மெக்கானிக்கலாக இருக்கலாம், சிவிலாக இருக்கலாம், ஸோ யார் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்டா சயின்ஸாக இருக்கலாம், ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பீப்புள்ஸாக இருக்கலாம், ஸோ யார் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் should be possessed with a consistent academic record with a minimum of 60% in 10th, 12th, diploma, UG and PG round of the 59.5 is not allowed அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக 60%க்கு மேலே இருக்கணும். ஸோ உங்களோட அகாடமிக் க்ரைட்டீரியாஸில் வந்து எல்லா அகாடமிக் க்ரைட்டீரியாஸ்லையுமே வந்து 60%க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த அகாடமிக் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், 12th ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து டிப்ளமோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து டேரெக்டாக 12th முடிச்சுட்டு வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ சம் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து 10th முடிச்சுட்டு ஸோ டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இயர் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க இன்ஜினியரிங்கில். ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸாக இருக்கட்டும், ஸோ யார் வேணா இருக்கட்டும், ஸோ அவங்க வந்து யூஜியாக இருக்கட்டும், பிஜி முடிச்சவங்களாக இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு எல்லா க்ரைட்டீரியாஸுமே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60%க்கு மேலே இருக்கணும். நீங்கள் வந்து 10th நான் வந்து 59.5 இருக்கேன், இல்லை 58 இருக்கேன், நான் வந்து அப்ளை பண்ணலாமா, கண்டிப்பாக உங்களை வந்து அவங்க எலிஜிபிலிட்டியே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் 10th 60%க்கு மேலே இருக்கணும், 12th 60%க்கு மேலே இருக்கணும், டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோலேயே 60%க்கு மேலே இருக்கணும், அண்டர் கிராஜுவேட் ஏதாவது பிஇ பிடெக் படிச்சிருந்தீங்கன்னா அதில் 60%க்கு மேலே இருக்கணும், இல்லை பிஜி போஸ்ட் கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னா எம்இ எம்டெக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுலேயே 60%க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிளியராக அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அட் தி டைம் ஆஃப் ஜாயினிங் ஆல் ரெக்ரூட்டர்ஸ் நீட் டு ஹேவ் அ மினிமம் 60% ஆஃப் அக்ரிகேட் இந்த பர்சூவிங் டிகிரி வித் நோ ஸ்டாண்டிங் அரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து 2025 இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து காலேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த ரிசல்ட்ஸ் சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவராலாக 60% இருக்கலாம், இல்லை 60%க்கு மேலே இருக்கலாம். ஸோ எந்த ஒரு அரியருமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் இருந்தால் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆனால் நீங்கள் ஃபைனல் செமஸ்டரில் அரியர் வச்சிருக்கக்கூடாது. ஃபைனல் செமஸ்டரோட பேப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி எதனா பேப்பர்ஸாக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு பேப்பர்ஸில் அரியர் வச்சிருந்தாலும் அது நீங்கள் வந்து ஃபைனல் செமஸ்டரில் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு எந்த ஒரு அரியர்ஸுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ அப்ராப்ரியேட் வித் சிஜிபிஏ டு கன்வர்சேஷன் பர்சன்டேஜ் கன்வர்சேஷன் டு பி கன்சிடர் ஆஸ் பர் யூனிவர்சிட்டி நாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி ஸோ 60%க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஸ்டாண்டிங் அரியர்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு வந்து கரண்ட்டாக அரியர்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ அதை வந்து எலிஜிபிலிட்டிக்கு எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எலிஜிபிளுக்கு ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ளெக்சிபிலிட்டி டு ஒர்க் வித் எனி காக்னிசன்ட் ஆஃபீஸ் லொகேஷன் இன் கிவன் ஷிஃப்ட் டைமிங் அண்ட் டெக்னாலஜி இஸ் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ எந்த காக்னிசன்ட் ஆஃபீஸ் லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ அவங்களோட ஷிஃப்ட் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி, ஸோ அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் டைமிங் சொல்லுவாங்க, தென் அதுக்கப்புறம் லொக்கேஷனும் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டெக்னாலஜி வந்து கண்டிப்பாக மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் டு இந்தியன் நேஷனல்ஸ் ஓசிஐஸ் ஹூ ஆர் கரண்ட்லி ரெசிடிங் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் இந்தியன் நேஷனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஸ்டூடெண்ட் வில் பி கெட் அ கம்யூனிகேஷன் ஒன்ஸ் த ரெஜிஸ்டர் மெயில் ஐடி இன் சூப்பர் செட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போது கம்யூனிகேஷன் மெயில்
இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வந்து உங்களுக்கு மெயில் வந்திருந்தது, சூப்பர் செட்லேருந்து மெயில் வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து இட் மஸ்ட் பி த பர்சனல் மெயில் ஐடி ஷால் பி கன்சிடர் த பிரைமரி இமெயில் ஐடி. அதை தான் வந்து உங்களுக்கு பிரைமரி இமெயில் ஐடியாக கன்சிடர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. திஸ் இமெயில் ஐடி ஷுட் நாட் பி சேஞ்ச் அட் எனி பாயிண்ட் டியூரிங் ஹைரிங் ப்ராசஸ் அண்டில் த ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ எஃப்டி ஆன்போர்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இமெயில் ஐடி வந்து நீங்கள் இப்போ வந்து எந்த இமெயில் ஐடிலேருந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, எந்த இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ அந்த இமெயில் ஐடி மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாய் ஆகிற வரைக்கும், ஐ மீன் நீங்கள் கம்பெனிக்குள்ளே உள்ள வர வரைக்கும் அந்த இமெயில் ஐடி மட்டும்தான் உங்களை வந்து அந்த இமெயில் ஐடியில் உங்களை கம்யூனிகேட்டே பண்ணுவாங்க. அதனால் அந்த இமெயில் ஐடி வந்து நான் வந்து பாஸ்வேர்ட் மறந்துட்டேன், இல்லை நான் வந்து அந்த இமெயில் ஐடியை தொலைச்சிட்டேன் அப்படிங்கிற ரீசன்ஸ்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லவே கூடாது. ஒரு ப்ராப்பரான இமெயில் ஐடி என்ன இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலிசமான. ஸோ இமெயில் ஐடி வந்து நீங்கள் சாட்ஜிபிட்டே கேளுங்க, உங்களோட நேம் கொடுத்துட்டு அப்பா நேம் கொடுத்துட்டு, ஸோ இதுக்கேற்ற மாதிரி இந்த நேமில் வந்து ப்ரொஃபஷனலான இமெயில் ஐடி எப்படி நான் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் சாட்ஜிபிட்டே கேளுங்க. அப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஷார்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. எப்படி ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறது முதல் கொண்டு எல்லாமே டீட்டெயிலில் டிஸ்கஸ் பண்ணுவோம். கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்பிள்ஸ்க்கு இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஷார்ட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.